अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். நேற்றைய தினம் தர்கா வழிபாடு ஒரு வழிகேடு என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறந்தவர்களுக்கு அவர்களுடைய மன்னரைகளை கெட்டக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை எதிர்க்கிறது, இன்னும் அந்த மன்னரைகளை வணங்குமிடங்களாக ஆக்கக்கூடிய மக்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1691 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅலமு அன்ன சிராரன் நாஸில்லதீன இத்தஹது குபூர அம்பியாஇ மசாஜித். அறிந்து கொள்ளுங்கள், படைப்புகளிலேயே மிகவும் மோசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை சிறந்த படைப்பாக படைச்சிருக்கிறான். அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது படைப்புகளிலேயே மிகவும் மோசமானவர்கள் யார் தங்களுடைய நபிமாருடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். நபிமாருடைய கபர்களையே விழா கொண்டாடும் இடமாகவோ கந்தூரிகள் இருக்கக்கூடிய இடமாகவோ வணங்கும் இடமாக ஆக்கினார்கள் சொன்னால் அவர்கள் மோசமான ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்போ ஏனைய மக்களுடைய நிலை என்ன? நபிமார்கள் அல்லாமல் நல்லவர்கள் என்று என்ன செய்யறாங்க நினைத்து கொண்டு அவர்களுக்கு கபர்களை கட்டி அதில் விழா எடுக்கிறாங்களா இல்லையா? அப்ப இவர்கள் தரம் கெட்டவர்களாத்தான் இருக்க முடியும் என்பது என்ன செய்கிறது இந்த செய்தியில் நாம் விளங்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எப்படி அடக்கம் பண்ணணும்? யார் இறந்தாலும் உங்களுடைய கபர்களை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அதாவது கபர்களை பூசக்கூடாது, கபர்களை கட்டக்கூடாது. இதற்கு தெளிவான தடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யஜஸ்ஸல் கபர வ இன் யகது வ இன் யகஅத அலைஹி வ இன் யுப்ன அலைஹி. கபரை பூசுவதையும் கபரை கட்டுவதையும் அதன் மீது அமர்வதையும் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். முடிஞ்சுதா? கெட்டவே கூடாது. ஆனா இங்க என்ன பண்றாங்க? கல்லை வச்சு சிமெண்ட் வச்சு எல்லாத்தையும் வச்சு என்ன செய்றாங்க? கெட்டுறாங்களா இல்லையா? இதற்கு ரசூலுல்லாஹ் தெளிவான தடையை விதித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்ப எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஅமுருனா பிதஸ்வத்தில் குபூர். உங்களுடைய கபர்களை தரைமட்டமாக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கணும்? தரைக்கு மேல உயர்த்தக்கூடாது, தரைமட்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு செய்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இறந்தவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி அவர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களுக்காக கபரை கட்டுவது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல். அப்ப இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுறாங்க, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அபுல் ஐயாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு அவங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. என்ன கட்டளை? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை ரசூலுல்லாஹ் என்ன காரியத்துக்காக நியமித்தார்களோ அதே காரியத்துக்காக உன்னை நான் நியமிக்கிறேன். என்ன காரியம் தெரியுமா? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது தரைக்கு மேலே உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் நீ உடைக்காமல் இருந்துடாத அப்படிங்கிறாங்க, உடைச்சிரு அப்படிங்கிறாங்க.
தரைக்கு மேலே உயர்த்தப்பட்ட கபறுகளை என்ன செஞ்சிரு, நீ உடைச்சிரு. இந்த வேலையை ரசூல்லா எனக்கு தந்தாங்க, அதே காரியத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த வேலையை அலிகள் செய்கிறாங்க, இந்த நபித்தோழருக்கு ஏவுறாங்கன்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, அப்போ இறந்தவர்களுக்கு நாம் கபறுகளை கட்டுவது என்பது இஸ்லாத்தில் இல்லாத செயல். அதே நேரத்தில் அதை வணங்கும் இடமா ஆக்குறாங்களே இல்லையா, இது தெளிவான ஷிர்க்கு, இது தெளிவான இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹ்வுடைய தன்மை இறந்தவர்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அது என்னது, தெளிவான இணை வைப்பு. அப்ப இறந்தவருடைய நிலை தான் என்ன, இறந்தவருடைய நிலை என்ன, ரெண்டே நிலை தான். இறந்தவர்களுடைய நிலை ரெண்டு நிலை தான். ஒன்று, அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் என்று சொன்னால் நிம்மதியான தூக்கத்தில் இருப்பாங்க, நிம்மதியான தூக்கத்தில் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவர்கள் தீயவர்களாக இருந்தால் சொன்னால் மிக கடுமையான ஒரு வேதனையில் இருப்பார்கள். இந்த நிலை தான். நல்லவர்கள் தூங்குவார்கள், தீயவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அப்போ இதில் எப்படி நாம் போய் அவங்கள்ட்ட துவா செய்ய முடியும்? அவங்க நாம் பேசுறது விட அவங்க கேட்பாங்க. அப்போ இதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான தர்கா வழிபாடு மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு, நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான், ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒரு காலும் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக் லிமன் யஷா, இதை தவிர இதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியதை அல்லாஹ் தான் நாடியோருக்கு மன்னிப்பான். ஷிர்க்குக்கு மட்டும் என்ன இல்லை, மன்னிப்பே இல்லை. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இன்னமா அலீமா இஸ்மன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய ஒரு பாவத்தை கற்பனை செய்து விட்டார். சாதாரண பாவம் இல்லை, மிகப்பெரிய பாவம். அதனால் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல, இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் போகக்கூடிய இடம் தான் நரகம்தான். அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். நாளை மறுமையில ஒரு காலம் அவர் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஓ மஹ்வாஹு முன்னார், அவரது தங்குமிடம் நரகம். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று மசீஹ் கூறினார் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த இடத்த சொல்லி காட்டுறான். மசீஹ்னா யாரு, ஈசா நபி. ஈசா நபி வணங்குனாங்களா இல்லையா, ஈசா நபி சம்பந்தமாக தான் அல்லாஹ் சொல்லிட்டு வரான். ஈசா கடவுள் கிடையாது, ஈசா அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, ஈசா அல்லாஹ்வுடைய தூதர், ஈசா அல்லாஹ்வுடைய அடிமை. இதைத்தான் அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனங்களுக்கு முன்னாடி பேசிட்டு மசீஹ் என்ன சொன்னார், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவருடைய தங்குமிடம் நரகம். அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று மசீஹ் சொன்ன அந்த விஷயத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, தர்கா வழிபாடு என்பது மிகப்பெரிய ஒரு வழியேடு என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிலிருந்து நாம் திருந்த வேண்டும். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் அல்லாத மக்கள் நினைக்கிறாங்க, தர்கானால இஸ்லாத்தை சொல்லப்பட்டதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட சில நேரங்களில் பிற மத சகோதரர்கள் பேசுவார்கள், நம்மளை நெருக்க, நாங்கள் இஸ்லாம்னா எங்களுக்கு தெரியும். எப்படி போய் தெரியும், நாங்கள் அஜ்மீர் தர்காவுக்கு போயிருக்கிறோம், கோவளம் தமீம் அன்சாரி தர்காவுக்கு போயிருக்கிறோம், மோத்தி பாபா தர்காவுக்கு போயிருக்கிறோம், இந்த தர்காவுக்கு போய்க்கிறோம், அந்த தர்காவுக்கு போய்க்கிறோம்னு என்ன செய்வாங்க, தர்கா என்னமோ இஸ்லாத்தில் உள்ளது மாதிரி அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தில் கிடையாது. ஏன்னா அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. இஸ்லாம் என்றாலே தர்கா தான், தர்கா என்றாலே இஸ்லாம் தானே ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தில் தர்காக்கு என்ன இல்லை, எந்த ஒரு முகாந்திரம் கிடையாது. இஸ்லாத்தில் அதற்கு எதிராக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் என்ன செய்யறோம், உங்களுக்கு விளக்கணும். அவன் என்ன செய்யறான், நாம நிற்க வச்சு வணங்குறோம், இவன் என்ன செய்யறான், படுக்க வச்சு வணங்குறான், எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற அவன் நினைச்சிட்டு இருப்பான். இதை நம்ம உடைக்கணும். இது இஸ்லாத்தில் கிடையாது. இறந்தவர்கள் நாங்கள் துவா செய்யக்கூடாது, இறந்தவர்கள் நாங்கள் வணங்கக்கூடாது. எந்த உதவி கேட்பதாக இருந்தாலும் படைத்தவன்ட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி செய்வோம், உதவி கேட்போம் என்பதை அவர்களுக்கு நாம் மனுஷனும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆக இந்த தர்கா வழிபாடிலிருந்து நாமும் விலகி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால
மற்றவர்களையும் விலகுவதற்குண்டான ஒரு வேலையை நாம் செய்யணும். அந்த வேலையை செய்யக்கூடிய நன்மக்களாக, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.